அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் பறையர் சமூகத்திற்கான கட்சி அவர் நடத்தவில்லை. அவர் முழுக்க பொது கட்சியாகத்தான் விடுதலை சிறுத்தை கட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர் அனைத்து தமிழ் சமூகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்குமே உழைத்து கொண்டிருக்கிறார். குரல் கொடுக்கிறவராய் இருக்கிறார். தமிழக மக்களில் யாருக்கு பாதிப்பு ஏற்பட்டாலும் முதலில் குரல் கொடுக்கிற ஒரு சமூக நீதியாளர் என்று நாம் பார்ப்போமானால் அது அண்ணன் எழுச்சி தமிழர் திருமாவளவன் மட்டும்தான். அது மட்டும் இல்லாமல் சமூக நீதிக்கு எதிரான செயல்கள் இந்தியா முழுவதும் நடக்கும் பொழுது அதற்காக உடனடியாக குரல் கொடுக்கின்ற ஒரு தலைமை பண்பு அவரிடத்தில் இருக்கிறது. ஒரு சமூக நீதி பார்வை அவரிடத்தில் இருக்கிறது. அப்படி இருக்கிற பட்சத்தில் அவர் உடனடியாக குரல் கொடுக்கிறார். உடனடியாக அந்த மக்களுக்காக நீதி கேட்டு போராடுகிறவராக இருக்கிறார். ஆனால் இந்த பறையர் சமூகத்து மக்கள் அவருடைய பின்னாடி ஒன்று திரண்டு நிற்பது கிடையாது. அவரை விமர்சிப்பது தான் இங்கிருக்கிற பறையர் சமூகத்தைச் சேர்ந்த ஒரு சில தலைவர்களுடைய வேலையாக இருக்கிறது. அதை எப்படி விமர்சிக்கிறார்கள் என்றால் சுயசாதிய பெருமையும் சுயசாதிய சித்தாந்தத்தை பற்றி அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஆதரவு ஆதரிக்கவில்லை என்பதுதான் அவர்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். பறையர் சமூகத்தினுடைய வரலாறின்படி அவர்கள் வரலாறு பின்னணியின்படி அவர்களுடைய வரலாறு என்ன சொல்லுகிறது என்றால் பறையர் சமூகத்தில் இருந்த தலைவர்கள் காலங்காலமாக சமூக நீதி பேசியவர்களாக தான் இருக்கிறார்கள். அவர்கள் சமூக நீதிக்காக போராடுவர்களாக தான் இருக்கிறார்கள். அவர்கள் சமூக நீதியின் பாதையில் தான் சென்றிருக்கிறார்கள். அந்த வழியில் வந்த அந்த இரத்தத்தை உடைய அண்ணன் திருமா மட்டும் எப்படி சுயசாதிய பெருமை பேசுவார்? சமூக நீதி தான் பேசுவார். ஆனாலும் அவர் சமூக நீதி பேசினாலும் அனைத்து சமூக மக்களுக்காக குரல் கொடுத்தாலும் இந்த தமிழகத்தில் இருக்கின்ற அரசியல்வாதிகள் திட்டமிட்டு அவரை ஒரு சாதிய பின்னணியோடு குறிப்பிடுகிறார்கள். ஒரு சாதியை சேர்ந்த மக்களுக்காக போராடுவது போல் சித்தரிக்கிறார்கள். ஆனால் உண்மையில் எழுச்சி தமிழ் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஒரு சாதி மக்களுக்கு போராடுவது கிடையாது. அனைத்து சாதியினருக்கும் அனைத்து மக்களுக்குமான ஒரு சமூக நீதி தலைவராக தான் இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிற அரசியல் சூழலில் திமுகவுக்கு மாற்றாக வரப்போகிறோம் என்று பேசிக்கொண்டிருக்கிற அண்ணன் நடிகர் விஜய் அவர்கள் இங்கு சமூக நீதியின் பிரகாரம் அவருடைய கட்சியில் அதிகாரங்களோ பதவிகளோ வழங்கவில்லை. குறிப்பாக அவர் இங்கே இருக்கிற மாற்று கட்சிகளைப் போல் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிற கட்சிகளைப் போல்தான் அவரும் அவருடைய கட்சியில் பதவிகளையோ பொறுப்புகளையோ சாதி பார்த்து இனம் பார்த்து மொழி பார்த்து தான் கொடுத்திருக்கிறார். அதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக தூத்துக்குடியை சேர்ந்த சகோதரி அஜிதா ஆகனல் அவர்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்க விஜய் அவர்களுடைய காரை மறைச்சாங்க, மருந்து குடித்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ அவங்க பேட்டிலாம் கொடுத்துருக்காங்க. என்னென்னா தொடர்ந்து நான் கட்சியில் தொடர்ந்து பயணிப்பேன், கட்சிக்காக உழைப்பேன், தளபதியின் வழியில் நான் போவேன்னு சொல்லி டிவிக்கு கட்சிக்கு உழைப்பேன்னு சொல்லி பேசியிருக்கிறாங்க. அது அவங்களுடைய பர்சனல் விஷயம். அவங்க தலைவர் அவங்ககிட்ட பேசியிருப்பாங்க, வச்சுருப்பாங்க. அவங்க தலைவருக்காண்டி அவங்க என்னென்னு செஞ்சுட்டு போகிறாங்க. வழக்கமாகவே தொண்டர்களை தலைவர்கள் கை நீட்டி செவுட்டில் அரைஞ்சாலும் எங்கள் தலைவர் அரைஞ்சது எனக்கு தேன் அமிர்தம் சாப்பிட்ட மாதிரி இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா இதிலிருந்து என்ன தெரிகிறது? சமூக நீதி மக்களுக்கு தொடர்ந்து மறுக்கப்பட்டு கொண்டு தான் வருகிறது. திமுகவுக்கு மாற்றாக விஜய் வருகிறார் என்றாலும் அவரும் அப்படித்தான் இருக்கிறார். இத்தனை ஆண்டு காலமாக பல ஆயிரம் கோடியை சம்பாத்தியம் பண்ணியிருந்த அண்ணன் விஜய் அவர்கள் சொந்த பணத்திலிருந்து இதுவரையிலும் எந்தெந்த உதவி எந்தெந்த மக்களுக்கு எப்பொழுதெல்லாம் செய்திருக்கிறார்கள் என்று சொல்ல முடியுமா? இத்தனை ஆண்டுகள் பொதுமக்களை பற்றி எந்த விதமான கவலையும் இல்லாமல் வாழ்ந்தவர் திடீரென்று மக்கள் மீது ஆதங்கமும் மக்கள் மீது கவலையும் படுகிறார் என்றால் அதுக்கு காரணம் என்ன? சினிமா துறையில் பல 100 கோடிகளை சம்பாதித்து கொண்டிருந்தவர் இன்றைக்கு அதையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு அரசியலுக்குள் வருகிறார் என்றால் அதை அவர் ஒரு பெரிய சம்பாத்தியமாக தான் பார்ப்பார். காரணம் என்னவென்றால் ஒரு படத்திற்கு 100-150 கோடிக்கு மேலாக பணமாகுகின்ற தலைவர் நடிகர் மதிப்புமிகு விஜய் அவர்கள் அந்த படத்தை எல்லாம் வருடத்திற்கு ஒரு படமாவது கண்டிப்பாக விட்டுருவார். அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த வருமானத்தை விட்டுட்டு எப்படி இந்த அரசியலுக்குள்ளே வரப்போகிறார்? அப்போ அரசியலில் வந்த ஒரு சமூக நீதிக்கான அதிகார பகிர்வோ அதிகாரங்களோ அவர் கொடுத்த மாதிரி எதுவும் தெரியல. அவரும் ஒரு அரசியல் கட்சியை போல தான் இப்போ செயல்பட்டு இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் அவர்கள் தமிழ் தேசியவாதமும் தமிழின இனத்திற்கான குரல் கொடுக்கின்ற ஒற்றை தலைவரை போல் தன்னை காட்டிக்கொண்டாலும் இன்றைக்கு மதிப்புமிகு அண்ணன் சீமான் அவர்களுடைய கொள்கை என்ன?
கொள்கை என்ன என்று பார்த்தோமானால் கொள்கை ஒன்றுமே கிடையாது. தமிழர்களை வந்து ஆட்சி பீடத்தில் அமர்த்த போகிறேன், மாடு மேய்க்க விட போகிறேன், ஆடு மேய்க்க விட போகிறேன், அதை அரசு பணி ஆக்க போகிறேன்னா ஆடு மேய்க்கிற வேலையை மாடு மேய்க்கிற வேலையை யார் செய்வா? வேறு சமூகத்தில் உள்ள வந்து செய்ய போகிறானா? அதை அரசு பணியை ஆக்க போகிறீங்களா? ஏற்கனவே ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருந்தால் இன்னும் நீங்கள் ஆடு மாடு மேய்க்க சொல்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் அண்ணன் சீமான் அவர்களையும் அண்ணன் நடிகர் விஜய் அவர்களையும் பார்த்து இடையில சில நாட்களுக்கு முன்பாக எழுச்சி தமிழ் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அவங்க வந்து பாசகவினருடைய பிள்ளைகளாக இருக்கிறாங்க, ஏன்னா அவர்களோட கொள்கை கோட்பாடு அப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி விவரமாக சொல்லியிருந்தாங்க. எதற்காக அண்ணன் திருமா வந்து தமிழ் இனத்துக்கும் தமிழ் சமூகத்தில் எல்லாராலையும் மதிக்கப்படுகிற, எல்லாராலையும் இல்லை சாதி வெறியர்களால் மதிக்கப்படுகிற சீமான் அண்ணனையும், தேர்தல் அரசியல்னால் என்னன்னே தெரியாத மக்களால் மதிக்கப்படுகிற, ரசிகர்களால் மதிக்கப்படுகிற அண்ணன் விஜய் அவர்களையும் விமர்சிக்க காரணம் என்ன? திமுகவிற்கு தொடர்ந்து முட்டு கொடுத்து கொண்டு இருக்கிறார் என்ற அவப்பெயரும் அவர் மேலே இருக்குது. என்ன காரணம்? ஏன் மற்றவங்கள திமுக கட்சிக்காரர்கள் அவர்களை விமர்சிக்க வேண்டியதானே? விஜய் அண்ணனையும் நடிகர் விஜய் அவர்களையும் அண்ணன் சீமான் அவர்களையும் திமுக காரர்களோ அதிமுக காரர்களோ ஏன் விமர்சிக்க வேண்டியதானே? இல்லைன்னா மற்ற சாதிய கட்சிகளாக இருக்கிற கட்சிக்காரங்க ஏன் விமர்சிக்க மாட்டேங்காங்க? எழுச்சி தமிழர் மட்டும் ஏன் விமர்சிக்கிறாரு? இது அவருக்கு தேவையில்லாததாச்சே. எதற்காக அனைத்து சமூகத்திலும் உள்ள சாதி வெறி பிடித்தவர்களும் அரசியல் என்னன்னே தெரியாத மக்களும் ஏன் அண்ணன் திருமாவை வந்து விமர்சனம் பண்ணுற அளவுக்கு திரும்ப நடந்து கொள்கிறாரு? திமுகவுக்கு அதனுடைய தார்மீக பொறுப்பு இல்லையா? விமர்சிக்க வேண்டிய கடமை இல்லையா? இவங்களெல்லாம் விமர்சிக்க வேண்டிய அவசியம் இல்லையா அவங்களுக்கு? அப்படி அவசியமான அவர்கள் இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்கு சரியான அதிகாரத்தையும் சரியான பதவியும் கொடுக்க துப்பு இல்லாத, திராணி இல்லாத இந்த திமுகவுக்கு தொடர்ந்து எதற்காக அண்ணன் திருமா அவர்கள் வந்து முட்டு கொடுத்து கொண்டே இருக்கிறார் என்ற கேள்விகள் எழுகிறது. என்னிடத்தில் நிறைய பேர் கேட்டிருக்கிறாங்க. இப்போ நம்ம அவங்ககிட்டலாம் சொல்கிற ஒன்று விஷயம் என்னென்னா, இன்றைக்கி திமுகவுக்கு முட்டு கொடுக்க வேண்டிய அவசியமோ முட்டு கொடுக்க வேண்டிய தேவையோ அண்ணன் எழுச்சி தமிழ் அண்ணன் திருமாவுக்கு தேவை கிடையாது. இப்போ ஏன் பேசுகிறாருன்னா, இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிற அரசியல் சூழலை நீங்கள் பார்க்கணும். இன்றைக்கி திமுக ஆட்சியாளர்கள்ட்ட குறைகள் இருக்குது, அது மறுக்க முடியாது. சமூக நீதினா அவங்களுக்கு என்னென்னு தெரியல. ஆனால் அவர்களுடைய கட்சியினுடைய பின்னணி, அந்த திமுகவினுடைய பின்னணியும் அதனுடைய தொடக்கமும் எப்படி இருந்துச்சுங்கிறத நீங்கள் பார்க்கணும். இன்றைக்கு கட்சி ரீதியில் சமூக நீதியையும் சமத்துவத்தையும் கொள்கையாக வச்சிருக்கிற கட்சிகளில் மிகவும் முக்கியமான கட்சி திமுக என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கி திமுகவினர் அதிகாரத்தில் இருக்கிறவங்க அந்த பொறுப்பில் அந்த உணர்வில் திமுகவினுடைய கொள்கையில் இல்லைங்கிறது இன்னொரு பட்சம். ஆனால் கட்சி ரீதியில் கொள்கையை அடிப்படையாக வச்சுருக்கிறவங்களில் மிகவும் முக்கியமான கட்சி திமுக. விசிகாவும் ரொம்ப முக்கியமான கட்சி. இன்றைக்கு சமூக நீதி அரசியலையும் சமூக நீதியையும் சமத்துவத்தையும் புரிந்து கொண்டு பேசுகிற அரசியல் தலைவர்கள் அண்ணன் எழுச்சி தமிழ் திரும்ப முக்கியமான நபராக இருக்கிறார். அவரை பொறுத்தளவில் இன்றைக்கு இருக்கிற சாதிய கட்சிகள் மாதிரியும் தமிழ் தேசியம் பேசுகிற அண்ணன் சீமானுடைய கட்சியை சேர்ந்த சாதி வெறியர்களை போன்றும் அண்ணன் விசிகா திருமாவளவன் அவர்கள் கிடையாது, அவர்களுடைய தொண்டர்களும் கிடையாது. ஏன்னா சமூக நீதி பேசுகிற ஆற்றல் படைத்தவர்களாக இருக்கிறாங்க. இன்றைக்கி சமூக நீதியும் சமூக நீதி பிரகாரம் ஆட்சி நடக்கணும்னு அவங்க விரும்புகிறதுனால தான் திமுகவுக்கு முட்டு கொடுக்கறதுக்கு காரணம் அதுதான். திமுகவுக்கு முட்டு கொடுக்கல, திமுகவினுடைய சமூக நீதிக்கு முட்டு கொடுக்குற ஒரு முக்கியமான முட்டுக்கட்டையாக அண்ணன் திருமா இருக்கிறார். சொந்த சாதியினுடைய வளர்ச்சிக்கு பேசாமல் சொந்த மக்களுடைய பொருளாதார, அவர்களுடைய வளர்ச்சி, அவர்களுடைய அதிகாரம், அரசியல் அதிகாரம், அவர்களுக்கான எல்லா விதமான உரிமைகளுக்கும் பேசாமல் அனைத்து மக்களுடைய உரிமைகளுக்கும் பேசுகிறதுனால இன்றைக்கி தமிழகத்தில் அண்ணன் விஜய் அவர்களையும் அண்ணன் சீமான் அவர்களையும் விமர்சிக்க வேண்டிய கடமை, கட்டாயம், உணர்வு அவருக்கு இருக்குது. அவர் கண்டிப்பாக அப்படி செஞ்சு தான் ஆகணும். அப்படி செய்கிறதுனால தான் எழுச்சி தமிழ் அண்ணன் திருமாவளவன் உண்மையான சமூக நீதி தலைவராக இருக்கிறார். மற்றவர்களை போல போலி திராவிடமோ போலி சமூக நீதியோ போலி சமத்துவமோ பேசுகிற தலைவர் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமா கிடையாது என்பதற்கு இதுதான் சான்று. இன்றைக்கி வந்து சீமான் அழகாக பேட்டி கொடுத்தாரு. நான் வந்து எங்கள் அண்ணன் திருமா விமர்சிக்கிறதுக்காக கட்சி நடத்திக்கிட்டு இருக்கேன், நான் தமிழர் கட்சி வந்து திருமா விமர்சனம் பண்ணுறதா அப்படின்னு சொல்லிட்டார். அண்ணன் டிவிகே கட்சியினுடைய ஒரு தோழர் வந்து சொல்கிறாரு, திருமாண்ணனுக்கு சரியான அதிகாரம் வேணும், சரியான பதவி கொடுக்கணும்,
துணை முதல்வர் பொறுப்பை எதுக்கு திமுக கொடுக்கல? இது எப்படி இருக்குன்னா, பக்கத்துலைக்கு பாயாசம் வேணும்னு ஒருத்தன் கேட்பான் பாருங்க. சுயநலம் இல்லாது பக்கத்துலைக்கு பாயாசம் ஊற்றுங்க, பாயாசம் வரட்டும். ஏன்னா பக்கத்துலைக்கு ஊற்றுனா இந்த எம்டியாக இருக்குது வேணுமான்னு கேட்பான், இங்கேயும் ஊற்றுவான்ல. அப்போ இதுதான் இன்றைக்கு பட்டியலின சமூகத்தை இல்லாமல் பட்டியலின சமூகத்தை போன்று தமிழகத்தில் அனைத்து சமூகத்தையும் வச்சு அரசியல் காய்களை கட்சிகள் நடத்திக்கிட்டு இருக்குது. அரசியல் காய்களை நகர்த்தி கொண்டே இருக்குது. அப்படி நகர்த்தினாலும் உண்மையான நீதியும் அதிகாரமும் அவர்களுக்கான உரிமையும் கிடைக்காத ஒரே சமூகமாக பட்டியலின சமூகத்தில் குறிப்பாக பறையர் சமூகம் தான் இருக்குது. இன்றைக்கு அருந்ததியர் மக்களுக்கான உள்ஒதுக்கீடு, அந்த உள்ஒதுக்கீடுக்கு மற்ற பட்டியல் சாதியை சார்ந்த சமூகங்கள் எதுக்குது? ஏன் திரும்ப அண்ணன் எழுச்சி தமிழை எதுக்கலைன்னா அதுதான் சமூக நீதி. இந்த சமூக நீதி பேசுகிற சித்தாந்தம் இன்னைக்கு நேற்று இல்லை. சாதி வெறியர்கள் இன்னைக்கு ஒவ்வொரு கட்சியிலையும் இருக்கிற சாதி வெறியர்கள் சமூக நீதி கோட்பாட்டுக்குள்ளே இருந்தாலும் அவங்க அதை போர்வ மாதிரி மேலே போத்திக்கிட்டு உள்ளுக்குள்ளே சாதி வெறியர்கள் இருக்காங்க. இன்றைக்கி நாம் தமிழர் கட்சியிலலாம் சாதி வெறியர்கள் தங்களை சாதி வெறியையும் மத வெறியையும் வெளியில் காட்டணும். ஆனால் வேறு கட்சிக்கு போய் காட்டினா கண்டுபிடிச்சிருவாங்க, ஆகா இது ஓனாயிடான்னு. அப்போ இது என்னென்னா தமிழ் தேசியம் பேசுகிற சாதி வெறியர்களாக இருக்கிறாங்க. நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க. இன்றைக்கு சீமானனுக்கு கோட்பாடு என்ன, கொள்கை என்னன்னே தெரியாது. கேட்டால் தமிழர் ஆளணும், தமிழ் அதிகாரத்துக்கு வரணும், தமிழர் அப்படி தமிழர் இப்படின்னு ஒரு சொல்லுவார். அண்ணன் நடிகர் விஜய் அவர்கள் திமுகவை குறைன்னு சொல்லுவார். நீங்கள் திமுகவை குறை சொல்லி திமுக ஆட்சி அகற்றணும்னு சொல்லி உங்களுடைய நிலைப்பாடு என்ன, உங்களுடைய கொள்கை என்ன? இன்றைக்கி யாருமே இவர்களுடைய உண்மை முகத்தை விமர்சிக்க தைரியம் கிடையாது, துப்பு கிடையாது. ஆனால் எழுச்சி தமிழ் திருமா சுயசாதிய பெருமையும் சுயசாதிய வளர்ச்சியும் இல்லாமல் மொத்த தமிழக சமூகத்தினுடைய மொத்த வளர்ச்சிக்காகவும் குரல் கொடுக்கறதுனால தான் தொடர்ந்து இவர்களை மாறி குள்ள நரிகளையும் பணங்காட்டு நரிகளையும் மோசமான சிந்தனை உள்ள ஓநாய்களையும் கண்டுபிடித்து வேறு பிரித்து விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். இன்றைக்கு இந்த ஓநாய்களை போல போகிற இடத்துல எந்த சாதிக்காரன் இருக்கானோ அந்த சாதிக்கேற்ற மாதிரி பேசுறது, அந்த சாதிக்காரனை தலைவராக்குறது, அந்த சாதிக்கேற்ற மாதிரி குட்டிக்காரனம் போடுறது தான் இவர்களுடைய வேலை. ஆனால் எழுச்சி தமிழன் அண்ணன் திருமாவுடைய வேலை உண்மையான சமூக நீதி, உண்மையான தமிழ் சமூகத்தினுடைய அக்கறை. இது உண்மையிலுமே திருமாவண்ணன் சமூக நீதி கொள்கை, சமூக நீதினா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டவங்களால தான் இதை செய்ய முடியும். இதை செய்கிறதுக்கு தமிழகத்தில் ஒத்தையாள் நிற்கிறார். மற்றவங்க புள்ள யார் தெரியுமில்ல, ரஜினி சார் சொல்லுவார்ல ஒரு டைலாக்கு, வேங்கையமாக ஒத்தையில் நிற்க யாருனாலும் வாங்கின மாதிரி அவ்வளோ பேர் என்னன்னா கொள்கை மறந்த கூட்டமாக தான் இருக்குது. கொள்கைன்னா என்னன்னு தெரியாது, கோட்பாடுனா என்னன்னு தெரியாது. அரசியலுக்காக வேண்டி வாய்க்கு வந்தபடி போன இடத்துக்கு ஏற்ற மாதிரி பேசிக்கிட வேண்டியதுதான். ஆனால் எங்கு சென்றாலும் சரி, எங்கு போனாலும் சரி, கொள்கை இதுதான், நிலைப்பாடு இதுதான், விமர்சனம் இப்படித்தான் வரும் திருமாட்டிருந்து. அதான் அண்ணன் எழுச்சி தமிழர் திருமா, அதுதான் அவருடைய பிள்ளைகள். நீங்கள் திருமா பிள்ளைகள் யார்கிட்டனாலும் நீங்கள் பேசுங்க, சமூக நீதியோடு நாகரிகமாக ரொம்ப கவனமாக விஷயத்தை பேசுகிறவங்களா விஷயம் உள்ள ஆட்களாக இருப்பாங்க, முட்டாள்கள் கிடையாது. ஆதலால் தமிழக மக்கள், குறிப்பாக பறையர் சமூகத்து மக்கள், பட்டியலின சமூகத்து மக்கள் விழிப்புணர்வோடு இல்லை என்றால் உங்கள் தலையில் மிளகா அரைத்து அதிகாரத்தில் அமர்கிறவர்கள் அமர்வார்கள். வாழ்க ஜனநாயகம், வாழ்க சமூக நீதி, வாழ்க சமத்துவம், சகோதரத்துவம்.